தாவேக தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. அந்த சட்டத்தை பத்தி செய்தியாளர் கேட்கிறாங்க, அது அவருக்கு தெரியல. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இஸ்லாமியர்களுடைய நலனுக்காகவும் வெளிப்படை தன்மைக்காகவும் தான் வக்ஃபு திருத்த மசோதா நிறைவேற்றப்படும் மத்திய அரசு சொல்றாங்க. எந்த சரத்துல இஸ்லாமியருக்கு எதிராக இருக்குன்னு சொல்லுங்க. நீங்க எந்த சரத்துல இஸ்லாமியருக்கு எதிராக இருக்குதுன்றதை நீங்க கேக்குறீங்க. பாஜக தரப்புல என்ன கேக்குறாங்க, ஒரு வேலிட் ரீசன் சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. திரும்ப பெறறதுக்கு அவங்க எல்லாமே செய்யறது எல்லாமே வேலிட் ரீசனோட செய்யறாங்க. என்ன சார் ஒரு பாயிண்ட், இஸ்லாமியர்களை பாதிக்கும் விதமான இந்த சட்டத்தை ஒன்றிய அரசு கண்டிப்பாக திரும்ப பெற வேண்டும். இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் எப்போதும் உறுதுணையாக இருப்போம். சட்டத்தை பத்தி செய்தியாளர் கேட்கிறாங்க, அது அவருக்கு தெரியல. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்கணுங்கிறது இல்ல, ஆனா அது தவறு, அதுக்கு எதிராக எடுத்து போராடணுங்கிற உணர்வு மதிக்கத்தக்கது. என் நாட்டுல நிறைய பேருக்கு நாட்டை ஆள்றவங்களுக்கே எதையும் தெரியறது இல்ல. நாட்டை மக்களை நேசிக்கிறவர்களுக்கு சாதி மதத்தை பற்றி சாமியை பற்றி சிந்திக்க நேரம் இருக்கு. சாதி மதம் கடவுளை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கணும். நாட்டை மக்களை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. அந்த சட்டத்துக்கு எதிராக தாவேக தலைமையில் அனைத்து தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. அதுக்கு பிறகு செய்தியாளர் நடக்குது. அந்த சட்டத்தை பத்தி செய்தியாளர் கேட்கிறாங்க, அது அவருக்கு தெரியல. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல, எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்கணுங்கிறது இல்ல, ஆனா அது தவறு, அதுக்கு எதிராக எடுத்து போராடணுங்கிற உணர்வு மதிக்கத்தக்கது. இங்க நாட்டுல நிறைய பேருக்கு நாட்டை ஆள்றவங்களுக்கே எதையும் தெரியறது இல்ல. அப்ப போய் பேசிட்டு இருக்க வேண்டியது இல்ல. புரியுதா? அது சரி. இந்த வக்பு நில இருக்குல்ல, ஆக்கிரமிப்பு, அதை பத்தி சொல்றாங்கல்ல, வக்பு வாரி சட்டம் கொண்டு வர்றாங்கல்ல, அந்த சட்டத்தை கொண்டு வர்றவங்க கிட்ட தான் எதுக்காகன்னு சொல்லி விலை கொய்யணும் சொல்லுங்களேன். அது இங்க இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக சிந்திப்பது, அதற்கான செயல்பாடுகளை முன்வைப்பதை தவிர அதுக்கு கோட்பாடும் இல்லை, கொள்கையும் இல்லை. நாட்டை பற்றியோ மக்களை பற்றியோ மக்களின் நலனை பற்றியோ அதெல்லாம் அது சிந்திக்காது. அப்படி சிந்திக்கிறதா இருந்தா இது தேவைப்படாது. ஒண்ணுதான் நான் உங்களுக்கு சொல்லுவேன், நாட்டை மக்களை நேசிக்கிறவனுக்கு சாதி மதத்தை பற்றி சாமியை பற்றி சிந்திக்க நேரம் இருக்காது. சாதி மதம் கடவுளை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கணும். நாட்டை மக்களை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா இதை சொன்னாலே மக்களுக்கு இது ஒரு போதை. மார்க்ஸ் அதான் சொல்றாரு பாருங்க. இது என்ன சொல்றாருன்னா, கள்ளு சாராயம் எல்லாம் குடிச்சாதான் இந்த மாதிரி இதெல்லாம் போதை ஏறும். ஆனா சாதி மதம் கடவுளை சொன்னவனே ஏறிடும். அது படுத்து எந்திரிச்சா போதை தெளிஞ்சிடும். ஆனா இது செத்து பாடையில போனாலும் தெரியும். ஏன்னா அதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை. இது பேராபத்தான போதை. அந்த போதை இருக்கிற வரை இவர்களுக்கு அரசியல் செய்வது எளிதா இருக்கு.